இது ஒரு நாடகம். அழகான காடு. அந்த அழகான காட்டுல அழகு நிறைஞ்ச அனைத்து மரங்களும் உள்ளது. அழகு நிறைஞ்ச மரத்துல பூக்கள் அழகா காய்ச்சி இருக்குது. அந்த பூக்கள் அழகா தொங்கிட்டு இருக்கிறத நம்ம அழகா பார்க்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அபாயமான ஒரு சூழ்நிலை நிலவுது. எப்படி என்றா, சிங்கம், புலி, சிறுத்தை அனைத்துமே அட்டாக் பண்ண போகுது. யார அப்படின்னா, ஒரு அழகான ஒரு ஃபேமிலிய. அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க 3 பேரும் ரொம்ப பரிதாபமா நிக்கிறாங்க. அதுல குழந்தை ரொம்ப கத்திட்டு இருக்காங்க. அவங்க குழந்தை ரொம்ப பயத்துல நடுங்குறாங்க. அவங்க அம்மா ரொம்ப பரிதவிச்சு நிக்கிறாங்க. அவங்க அம்மா காப்பாத்துறேன்னு சொல்லி ரொம்ப இது பண்றாங்க. அவங்க அக்கா இருக்காங்க. இப்ப அந்த குடும்பத்தோட அழுகுறல் நம்ம கேக்குறோம். சரி, இப்ப அந்த குடும்பம் பரிதவிச்சு அழுதுட்டு இருக்காங்க. அதை நம்ம நேர்ல பாக்குறோம். குடும்பம் ரொம்ப பரிதவிப்புல இருக்காங்க. இப்ப அந்த சிங்கம் புலி அட்டாக் பண்ணிடுச்சு. இப்ப இந்த சிங்கம் புலி எல்லாமே ஒரு கோரிக்கையை வைக்குது. இந்த 3 பேத்துல யாராவது ஒருத்தரை நாங்க சாப்பிட்டுருவோம், ஏன்னா நாங்க எல்லாம் பசியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இதுல 3 பேத்துல யார சாப்பிட விடலாம் அப்படின்னுங்கறத அவங்க தான் முடிவு பண்ணணும். இல்ல அந்த 3 பேரும் தப்பிச்சு வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கானுங்கிறதை நம்ம பார்க்கணும். இதுல உங்களுக்கு தெரிஞ்ச வழி என்ன இருக்கும் அப்படின்னுங்கிறத நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா இந்த குடும்பத்துல உள்ள எல்லா பேத்தையும் நம்ம காப்பாற்ற ஈஸியா இருக்கும். இருக்க அனைத்து மிருகமும் பக்கத்துல போயிட்டு இருக்குது. அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெரிய பொண்ணு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பொண்ணும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப பரிதவிக்கிறாங்க. இப்ப இந்த 3 பேத்தையும் காப்பாத்துறது எப்படி அப்படின்னுங்கிற ஸ்கிரிப்ட் தான். 3 பேத்தை நாங்க எப்படி நம்ம காப்பாத்துறது, உங்களுக்கு தெரிஞ்ச வழி இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். அதுல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கலாம். இந்த 3 ஃபேமிலியை நான் எப்படி காப்பாற்ற போறோம் நம்ம, இல்ல அவங்களே எப்படி இந்த மிருகத்திட்ட இருந்து தப்பிச்சு வர போறாங்க அப்படின்னுங்கிறத நம்ம பார்த்து ஆகணும். ரொம்ப எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மாவும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தையும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பெரிய பொண்ணு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த மிருகத்திட்ட இருந்து அவங்க இப்ப தப்பிச்சு வரணும். எப்படி அவங்க தப்பிக்க போறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஏன்னா அந்த மிருகம் அவங்கள அட்டாக் பண்ணிருச்சு, பக்கத்துல அட்டாக் பண்ணிருச்சு. ரொம்பவே பயந்து போறாங்க. சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு ரொம்பவே பயந்து போறாங்க. அவங்க அழுகுறல் நமக்கு கேக்குது. கேட்க நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இப்ப எப்படி அவங்கள நம்ம ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. நம்ம அதை பார்க்க முடியாது. அவங்கள இப்ப நம்ம காப்பாத்தணும். எப்படி காப்பாத்துறது, இல்ல அவங்களே எப்படி அதை இது பண்ணுவாங்க? மிருகம் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், 3 பேத்துல யாராவது ஒருத்தரை நாங்க சாப்பிட்டாகணும், அதனால நீங்களே ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு
நீங்களே இதுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சரை சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபேமிலியை காப்பாற்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அந்த மிருகம் அட்டாக் பண்ணிருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது, தப்பிக்க முடியாம ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோமே, காட்டுக்குள்ள வந்தோமே, அழகான காடுன்னு சொல்லிட்டு உள்ள வந்தோமே, ஆனா காட்டுக்குள்ள மிருகங்கள் வந்து எங்களை துன்புறுத்தி மாட்டிக்கிச்சு, இப்ப நாங்க இதுல வந்து நாங்க சிக்கிட்டோமே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இவங்கள காப்பாற்றணும். காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வழியை நீங்க தாராளமா சொல்லலாம். கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம் இவங்களை காப்பாத்துறதுக்கு வழி. நாங்களும் முயற்சி பண்றோம் இவங்களை காப்பாத்துறதுக்கு. இந்த குழந்தைகளையும் காப்பாத்துறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். ஆனா குழந்தைகளை காப்பாத்திடுவோம், இவங்களையும் காப்பாத்திடுவோம்ங்கிற நம்பிக்கை தான் இருக்கு. ஆனா மிருகங்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரமான மிருகங்கள். ஒன்னு சிங்கம், பயங்கரமான மிருகங்க, காட்டுக்கு ராஜான்னு சொல்லி. அடுத்து சிறுத்தை உட்காந்துருக்கு, சிறுத்தை குட்டியும் சிங்க குட்டியும் உட்காந்துருக்கு. பக்கத்துல ஒரு மான் கிடக்குது. ஆனா அந்த மான் வந்து பாத்தீங்கன்னா இறந்த மானுங்கிறனால அதை சாப்பிட்ட மிச்சம்தான்ங்கிற மாதிரி அது மான் வந்து இதா இருக்குது. இப்ப இந்த 3 உயிர்கள்ல ஒண்ணு நாங்க சாப்பிட்டுருவோம்னு வந்து இது இப்ப உட்கார்ந்துருக்காங்க. என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து அந்த கடவுள் தான் தீர்ப்பு சொல்ல போறாரு.